ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் உன்னை சுற்றி சுற்றி தினந்தோறும் வந்து ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ இல்லையோ, எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும், உன்னை அழித்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உனக்கு நெருங்கிய, நீ அறிந்த உன் சம்பந்தப்பட்ட உறவுதான் என்பதனை நீ மறந்து விடாதே. இதையெல்லாம் பார்த்து கொண்டு உன் உன் வராகி அவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. சில பாடங்களை எல்லாம் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் மட்டும் தேவையில்லை, புத்தி புகட்டும் மனிதர்களை போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இப்பொழுது உனக்கு பாடங்களை எல்லாம் நீ புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கின்றாய். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நாள்தோறும் வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா? இவர்கள் கஷ்டத்தை கொடுப்பார்கள், துன்பங்களை கொடுப்பார்கள். இவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாள்தோறும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் கெடுதல் செய்யும்படி நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். உன் மனதிற்குள் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று நீ முயற்சிகளை செய்வதும், அதனால் துன்பப்படுவதும், போராடுவதும், உன் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதும் இந்த வராகிக்கு தானே தெரியும். ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு நீ நன்றாக இருப்பது போலவும், யாரையும் மதிக்காமல் உன் இஷ்டப்படி வாழ்வது போலவும் அவர்களுக்கு எதிரியாகவும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் மனதில் நான் மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் போகிறேன். அதற்கு முன்பாக நீ அவர்களிடத்தில் இருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான காலம் வரும் வரை நீ சற்று பொறுமை காக்க வேண்டுமல்லவா? என் குழந்தையே, அது வரையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சிலே பூட்டி வைத்து நீ பொறுமை காக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான நல்லது நடக்கப் போகும் சமயத்திலும் எனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நான் இப்படி ஒரு விஷயத்தை சாதித்து விட்டேன் என்றெல்லாம் யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. அதையும் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொள். ஏனென்றால் உன்னை வாழ்த்து நினைக்கும் மனிதர்களை விட உன்னை வீழ்த்து நினைக்கும் மனிதர்கள்தான் அதிகமாக உன்னை சுற்றி இருக்கிறார்கள். தான் முன்னேறிவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தனக்கு தெரிந்தவரோ, தன்னை சுற்றி இருப்பவர்களோ, தன்னுடைய உறவுகளோ யாருமே தன்னை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில பேர் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களின் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றாலும் உதட்டளவில் உன்னோடு நட்பாகவும் அன்போடும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். உன் மீது அக்கறையாக இருப்பது போல நடித்து கொண்டும் உனக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். குழந்தையே, அவர்களின் மனதிற்குள் எல்லாம் எப்பொழுதும் நல்ல எண்ணம் இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் சிரித்து பேசும் போதெல்லாம் இடத்தில் அதிகமான பொறாமையை வைத்திருக்கிறார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் பாகுபாடு இல்லாமல் நன்றாக பழகுவது போல இருந்தாலும் அவர்களது உடலில் விஷம்தான் இருக்கிறது. அவர்களது எண்ணம் முழுவதும் எந்த விஷமும் பரவி உள்ளது என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும், உன்னை வீழ்ந்து விடாமல் எச்சரிக்கையோடு வழிநடத்த வேண்டும் என்று ஓடோடி வந்துள்ளேன். அதிலும் குறிப்பாக ஒரு நபர் இருக்கிறாரே, அவர் எப்படியாவது உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும், அவர்களை விட நீ உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்று துடிப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட துஷ்ட சக்திகள் பார்வையில் இருந்து நீ கொஞ்சம் விலக்கியே இருக்க வேண்டும். அவர் எப்போதும் நீ என்ன செய்ய போகின்றாய், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், அது எந்த மாதிரியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்க போகிறது என்பதையெல்லாம் உன்னை விட அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் உன்னுடைய முன்னேற்றங்களையும் உன்னுடைய திட்டங்களையும் நீ யாரிடத்திலும் சொல்லாதே என்று உன் வராகி உன்னிடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உள்ளத்தில் நல்ல குணத்தோடு இருக்கும் என் குழந்தை, மற்றவர்களின் சூழ்ச்சிகள் தெரியாமல் வெள்ளந்தியாக எல்லாவற்றையும் சொல்லி விடுகின்றாய். நீ எப்படியாக நடந்து கொள்வதால் மற்றவர்கள் எல்லாம் எளிதாக உனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விடுகிறார்கள். இருந்தாலும் என் குழந்தையே, உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
நீ நன்றாக வாழும்படியான எல்லா சூழ்நிலையும் நான் உனக்கு உருவாக்கி தரத்தான் போகின்றேன். உன்னை யாரும் எந்த அளவிலும் தீண்ட முடியாதபடி, எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாதபடி உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் நான் இருக்கத்தான் போகின்றேன். உனக்கு இதுவரை வந்த அத்தனை ஆபத்துகளிலிருந்தும், சிக்கல்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுத்து வந்துவிட்டேன். உனக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் சிறு சிறு காயங்களாகவும், உன்னால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் முடிந்து விட்டதல்லவா? இனி உன்னுடைய வாழ்க்கையில் கற்களை கூட பூக்களாக மாற்ற முடியும் என்ற வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கப் போகின்றேன். கல்லையும் கரைய வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடு நீ இருக்கின்றாய் அல்லவா? எப்பொழுதும் என்னை வராகி என்று என்னை தானே வணங்குகிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான துன்பத்தை உனக்கு கொடுத்து விடுவேன்? உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துவிட்டது என்றால் முதலில் பிழையில் யார் பக்கம் தப்பு இருக்கிறது, எதனால் இந்த பிரச்சனை நமக்கு வந்தது என்று அதை தேடி கண்டுபிடித்து அதற்கான காரணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த தவறுக்கு வேறொருவர்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று எப்பொழுதும் சுலபமாக மற்றவர்கள் மீது நீ பழியை போட்டு விடாதே. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ நாமும் சில நேரங்களில் தவறுகளை செய்து விடுகிறோம் அல்லவா? உன்னிடத்தில் ஒரு உயர்ந்த குணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தவறுகள் நீ செய்திருந்தால் அது நான் தான் செய்தேன், இது என்னுடைய தவறு என்று ஒப்புக்கொள்ளும் மன தைரியமும் துணிச்சலும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. வேறு யாரும் அவ்வளவு எளிதில் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். யார் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு திருத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கைதான் நிச்சயமாக நிம்மதியாகவும் இருக்கும், வெற்றிகளை பெறுவதற்கும் துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ எப்பொழுதும் மற்றவர்களோடு அன்பாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் அன்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றாயோ, அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும் என்று நீ நம்புகின்றாயோ, ஆனால் உனக்கு எதிரான சதி வேலைகளை செய்யக்கூடிய அந்த நபரோ அதை அப்படி நம்புவது கிடையாது. அதிகாரத்தாலும் சூழ்ச்சிகளாலும் உன்னை அடக்கி ஆழ்ந்துவிட வேண்டும், உன்னை எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்க முயற்சி செய்கின்றவரை யார் என்று உனக்கு விரைவிலேயே அடையாளம் காட்டத்தான் போகின்றேன். உன்னுடைய கண்களால் நீ அவர் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் காணத்தான் போகின்றாய். அவர் வேறு எங்கும் தூரத்தில் இல்லை, உனக்கு மிக அருகாமையில் நெருக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தையே. உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனநிலை எல்லாம் எப்படி இருக்கிறது, எந்த நோக்கத்துடன் உன்னிடம் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான தண்டனையை உன் கண்முன்னேயே நான் அவர்களுக்கு நடத்தி காட்டப் போகின்றேன். அதனால் அவர்களுக்கு நீயாக எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே, அதையெல்லாம் காலம் பார்த்து கொள்ளும் என்று இந்த வராகியை முடிவில் விட்டுவிடு. நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சியோடு உனக்கான வேலைகளை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் நீ மட்டும்தான் என்பதனை மறவாதே. யார் என்ன சதி வேலைகளை செய்தாலும், விதியே உன்னை தோற்கடிக்க துரத்தி வந்தாலும் கூட உன்னால் உன்னை மீட்டெடுக்க முடியும். எப்போதும் நீ நல்ல எண்ணங்களோடு நம்பிக்கையோடு கடமைகளை மட்டும் செய்து வா. செய்யக்கூடிய முயற்சியான இயற்கையானது உனக்கான ஆற்றலை அதிகப்படுத்தும், உன்னுடைய தகுதியை வளர்த்தி கொடுக்கும், உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். யார் உன்னை பற்றி 1000 விஷயங்கள் சொன்னாலும் அவர்களின் கற்பனைகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் உன்னை பற்றி என்ன கருத்துக்கள் வைத்திருந்தாலும் அதற்கு நீ பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யார் என்று உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அது உனக்கும் தெரிந்திருந்தால் போதும். நீ யாருக்கும் உன்னை பற்றி தன்னிலை விளக்கமளிக்க அவசியமில்லை. எத்தனை சவால்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய குறிக்கோளை அடைவதில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும். உனக்கு வருகின்ற ஆபத்துகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் இந்த வராகி தூள் தூளாக நொறுக்கிவிடப் போகின்றேன். நீ என்னிடத்தில் வைத்த எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகி விடாது. எல்லாமே நீ கேட்டதைப் போலவே நடக்கத்தான் போகிறது. உனக்கான விஷயங்கள் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. நல்லதுதான் நடக்கப் போகின்றது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.